மெட்ரோ ரயில்களில் கூட்ட நெரிசலுக்கு தீர்வு. கூடுதலாக 28 புதிய மெட்ரோ ரயில்களை வாங்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் நடவடிக்கை. முதல் கட்ட மெட்ரோ நிலையங்களையும் மேம்படுத்த திட்டம். சென்னையில் மெட்ரோ ரயில் பயணிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் முதற்கட்ட மெட்ரோ வழித்தடத்தின் சேவையை விரிவுபடுத்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முக்கிய நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இதற்காக 28 புதிய மெட்ரோ ரயில்களை கொள்முதல் செய்வதற்கும் தற்போது இயங்கி வரும் முதல் கட்ட மெட்ரோ நிலையங்களையும் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கான திட்ட மேலாண்மை ஆலோசகரை நியமிக்கும் பணியும் தொடங்கியுள்ளது. இதில் AECOM இந்தியா, நிப்பான் கோயி இந்தியா கூட்டமைப்பு ஆகியவை தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டமாக 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடங்கப்பட்டது. அதாவது விம்கோ நகர் முதல் சென்னை விமான நிலையம் வரை ஒரு வழித்தடமும், சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரை மற்றொரு வழித்தடம் என 2 வழித்தடங்களில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தற்போது இந்த வழித்தடத்தில் 4 பெட்டி ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் தினசரி பயணிகள் எண்ணிக்கை 3,75,000 தாண்டியுள்ளது. குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கடுமையான கூட்ட நெரிசல் நிலவுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தற்போது உள்ள 4 பெட்டி ரயில்களுக்கு பதிலாக 6 பெட்டி ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்ப மெட்ரோ ரயில் நிலைய நடைமேடைகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளும் விரிவுபடுத்தப்பட உள்ளன. புதிய ரயில்களுக்கான டெண்டர் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரயில்கள் தயாரித்து வழங்க சுமார் 2 ஆண்டுகள் ஆகும் என்பதால் அதற்கு முன்பே ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை முடிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் நிறைவேறினால் உச்ச நேர கூட்ட நெரிசல் குறைவதுடன் பயணிகளுக்கு விரைவான மற்றும் வசதியான மெட்ரோ சேவை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.